ஆக்ட்ரஸ் பூனம் பாண்டேவோட திடீர் மரணம் இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க கேன்சரால தான் இறந்தாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்களோட மரணம் பற்றி புதுசாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. மாடலும் கிளாமர் நடிகையுமான பூனம் பாண்டே இன்னைக்கு காலமாயிட்டாங்க அப்படின்னு அவங்களோட மேனேஜர் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இதை கேட்ட பலருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதே நேரம் அவங்க கர்ப்பப்பை புற்றுநோயால் தான் காலமாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் மேலும் பலருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. குறிப்பாக பாலிவுட் ரசிகர்கள் இதை நம்ப மறுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டே தான் இருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது புதுசாக ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூனம் பாண்டே கேன்சரால் மரணம் அடைஞ்சது உண்மைதான். ஆனால் அவங்க கர்ப்பப்பை புற்றுநோயால் மரணம் அடையலை. அவங்களுக்கு ஏஎல்சிஎல் அப்படிங்கிற ஒரு டிசீஸால் தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனபிளாஸ்டிக் லார்ஜர் செல் லியூபோமியா அப்படின்ற ஒரு ரேர் கேன்சரால் தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த டிசீஸை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னாலும் பூனம் பாண்டேக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்ததால் அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, பூனம் பாண்டேவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாடல், கிளாமர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதால அவங்க பிரஸ்ட் ஆக்மெண்டேஷனுக்காக இந்த சர்ஜரியாக பண்ணியிருக்காங்க. அதில் யூஸ் பண்ணுற சிலிக்கானால தான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏஎல்சிஎல் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னும் அவங்களோட மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிவுட் சினிமாவில் பூனம் பாண்டே ஒரு நடிகையாக இருந்தாலும் ரொம்ப போல்டான சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. 2011 நடந்த வேர்ல்ட் கப் கிரிக்கெட் நடந்தப்போ இந்தியா வின் பண்ணால் நான் நிர்வாணமாக வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்தியா வின் பண்ண உடனே பூனம் பாண்டேவும் சொன்னதை செஞ்சுட்டாங்க. டோட்டல் மீடியாவையே ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க. இதை தொடர்ந்து அவங்க பண்ணினது எல்லாமே கான்ட்ரவர்சியாக தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு நடிகை தன்னோட இளமையும் கிளாமரையும் தக்க வச்சுக்க செஞ்ச செயல் தான் அவங்களோட மரணத்துக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு.